நானும் ஒரு ஜாதி தானடி உன்னை தேடிக்கு வந்து நடுவீதி தானடி உன்னழதான் மனம் வித்தானடி. என்னத்த கொடுத்தேன் தம்பி நான் அதை ஒன்று கேட்கல. காசை கேட்டேன். எங்க இந்த காசு செலவாயி போச்சு. என்ன செலவு பண்ணீங்க? வாங்கிட்டு ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்து இருந்தானா சரி வர்றப்ப எங்க அப்பா போன் அடிச்சு 2 ஜாக்கி சட்டி வாங்கிட்டாடான்ச்சு. என்னாச்சு? மாடு பிடிக்க போனோம். போனீங்களா? மாட்டை பிடினாங்க. பிடிச்சீங்களா? மாட்டை பிடிக்க முடியல. அட பீத்தா காலை பிடின்னு சொன்னாங்க. பக்காரி ஒடிக்க வேண்டியதானே? காலை பிடிச்சேன். மாடு நம்ம சொல்லில படுக்க போட்டு தலைமாடு சொல்லி ஆட்டா அண்ணே அண்ணே தமிழ் ஆட்டல ஏய் ஏன் இங்க பிடிச்சு ஓடுற? அது ஒரு தமிழ் மார்க்கம் தெரிஞ்சு. ஏய் அந்த தாயை என்ன பாடுபடுத்திருக்கிறேன். சொம்பு யாரு வச்சிருந்தா கொண்டாந்து நாடக மேடைக்கு உள்ள கொண்டாந்து கொடுங்க. அம்மனை தயவு செஞ்சு நாடக நடிகர் உள்ள குடிக்க செம்ப காணும். சொம்ப காணா எங்கிட்ட எடுத்துட்டு போய் கட்டிங் போட வச்சு தெரியல. வந்துருச்சா? வந்துருச்சு. எடுத்து போட தயவு செஞ்சு உள்ள வச்சிருங்க. எனக்கு இல்லடா நக்கி போடா உள்ள. சொம்பு கேட்டா கொண்டாந்து கொடுத்தா காணாம அங்க போய் குடுறா. குடத்துலதான்டா கிடந்துச்சு. கோட்டைய விட்டு வேட்டைக்கு அம்மா வாங்கிட்டீங்க. சரி எங்க கிளம்புறீங்க? வெள்ளையமாலை பார்க்க போறியா? சரிங்க. இத்தனை நாள் வருஷமா நான் காத்து கிடந்ததுக்கு மீன் போகல. இன்னைக்கு தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. வாய்ப்பு அந்த சண்டாளியை பார்க்க. அருப்பு கொண்டு திருப்பத்துல வெயிலாட்டம் விடலாமா? நான் விடுவேனா? தவற விடலாமா? நான் விடுவேனா? கிடைச்ச பூ வாய்ப்பு. வாய்ப்பு என்னது? வாய்ப்புங்க. வாய்ப்பு கிடைச்ச பூ வாய்ப்பு. விடலாமா? விடக்கூடாதியா? விடவே கூடாது. எனக்கு நன்மைகளா இருக்காங்க. ஆனா ஏன் நன்மைகளா குடியார என்ன ஏமாடு கை நீ இல்லடா முன்ன பேல உள்ள இருக்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு தெரியுமா? நான் பார்த்துட்டேன். என்னதியா? இல்லையா உள்ள இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிடணும்னா ஆளாளுக்கு கட்டிங் கேட்பாங்க. அப்படியா? ஒருத்தர தட்டி எழுப்பணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தை மாதம் 3ஆம் தேதி. சரி இந்த வெள்ளச்சாமியினுடைய பிறந்த தினம். ஹேப்பி பர்த்டே டு யூ. ஏண்டா திட்றேனே? மலையாளத்துல பிறந்த நாள் சொன்னையா? இப்போ ஒருத்தன் கட்டிங் கேட்குறேன். மாப்பிள்ள அந்த புள்ள மூத்திரம் அடிச்சு வச்சிருக்க இடத்த கூட்டி போ. கட்டி சரி சரிங்க. அட போடா நண்பர்களை பார்க்கணும். சந்திரா உரங்காபட்டி மஞ்சு விரட்டியா எப்படி செத்த இடம். சரி மாடு முட்டி மாண்டு மடைஞ்ச இடம். யார் மைய பாய தூக்குறது? உட்காருமா. என்ன நாட முடியல? நாளைக்கு ஆமா அதனால அவங்க தயவு செஞ்சு சாமி வந்து வீட்டுக்கு கூட்டி போயிடாது. ஆத்தா காலையில பாண்டிமணி வய வரும்போது அவர் கையால தயவு செஞ்சு திருநீர் வாங்கிட்டு போங்க. ஏன்னா சாமி வந்து ஆடுறாக அந்த நேரத்தை இலகுணமான நேரத்தில் ஒரு பாண்டிமணி அருளோடு இருக்கும்போது அவர் கையால விபூதி வாங்கினா நல்லது. வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடாதீங்கம்மா. ஏதாவது குத்தம் குறை இருந்தாலும் மன்னிச்சுக்கிறங்க. தயவு செஞ்சு விடுகிற வரைக்கும் உட்காந்து பாருங்க. யாரை மட்டும் வீட்டுக்கு போயிடாதீங்க சாமியில. ஆமா கொஞ்ச நேரம் நீங்க வீட்டுக்கு மட்டும் போனியே நாங்க குளத்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஆமாமா 150 நாள் வேலையை சேர்த்து இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துருவோம். அப்படி சொல்லுங்க. தேவதாசனாரோ ஒரு சாதிதானடி உன்னை தேடி இங்கு வந்தே நடுவீதிதானடி உன்னாலதா மனம் விட்டானது கண்ணீருதா என் செத்தானது. தேவதாசனானும் ஒரு ஜாதிதானடி உன்னை தேடிக்கு வந்து நடுவீதிதானடி உன்னாலதான் மனம் வித்தானது கண்ணீருதாயம் சத்தானது உன்னாலதான் மனம் வித்தானது கண்ணீருதாயில் சத்தானது. ராதா ராதா தேவதாசனானும் ஒரு ஜாதிதானடி கைப்படிக்கும் ஓவியமே கைப்படித்தாயோ உன்னால கேட்கிறேன் உன் மூச்சு வாங்கினேன் பைத்தியமானதற்கு வைத்தியமே ஒன்னொரு வாழணும் இல்லாட்டி சாகணும் ஒளியில வரணும் கரிசனம் வரணும் அழகியோ திருவடி சடணும் உருகாம உருகி நான் உடத்துகிறேன். ராதா 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 தேவதாசனானும் ஒரு ஜாதிதானடி
தேடி என்று வந்தேன் நடுவீதுதான் நடி உன்னாலதான் மனம் பெத்தானது கண்ணீர் என்று செத்தானது அதிகே பார்வதி முடிக்குது காதல் முடிக்குது மாறி அடிக்கடி ஏண்டி உனக்கு என்ன ஊழி விடமாட்டேன் கண்ணே நீ வந்தே திறனோ தேவதாசு நானும் ஒரு ஜாதி தானடி தேடுகின்ற வந்தேன் நடுவீதுதான் நடி தானது கண்ணீர் தானது உன்னழதா மனம் தானது கண்ணீர் தாயன் சொத்தானது ராதா 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 போறேன் நான் விட மாட்டேன் டேய் என்னடா விரட்டிய நாய் விரட்டுல சரி நண்பர்களை பார்க்கலாம் அடுத்து போடுமா இல்லையா போலாமா நதக்கப்பட்டி சக்கப்பட்டிகள்ல வெட்டு வெள்ளச்சாமிகள்ல வெட்டு வெட்டு அசமந்தலகி வெள்ளச்சாமி நடந்த சக்கப்பட்டி இல்ல விட்டு சமத்தாடி சத்தாடி ஐயோ விட்டுட்டு போறியா சத்தாக்கியா இன்னைக்கு என்ன பாட்டு மட்டும் பாருங்க அதுதான் பாட போறேன் விடுவானா நான் வாங்குற காசு வஞ்சாலாம உழைக்கணும்டா ஏமா 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 யாருமா அது ஏமா உட்கார்த்தா உனக்காடி தான் பாட்டே பாட வந்தேன் நீ எந்திரிச்சு போனீன்னு வச்சுக்க நீ பண்ண எந்திரிச்சு போறல முன்ன பாம்பு படம் எடுத்து கிடக்கும் இல்லை நல்ல பாம்பு ராஜனாகும் கூட வரும் நம்ம ஆளுக மட்டும் கேட்க மாட்டேங்க இருக்கட்டும் அதனால நாடக உலகிலே அது தெரிஞ்ச விஷயம் தானே மசரு நீ என்னத்த வாசிக்க போற பல இசை கல்லூரிகளிலே இசை பட்டம் பெற்று இவருங்க மேடையிலே சிறந்த ஒரு கர்நாடிக் கிளாசிக்கல் சாங்கை உங்கள் மத்தியிலே எங்களுடைய அருமை நாமக்காலை சிரிப்பு நடிகருமான அருமை தம்பி SP சரத்குமார் அவர்கள் இது உங்கள் முன்பாக சமர்ப்பிக்க உள்ளார். தயவுசெய்து எல்லாம் கைதட்டி ஆரவாரப்படுத்துங்க. நானும் உசுறு போய் உண்மையாலுமே மதுரை முத்தமிழ் தமிழக இசை நாடக இதில் பல விருதுகளை பெற்று பட்டங்களை பெற்று இன்று உங்கள் முன்னால் எளிமையாக நிற்கக்கூடிய அருமை தம்பி SP சரத்குமாரை பாராட்டி கைதட்டி ஆரவாரப்படுத்துங்க. நாலு வழி போதும். தெரிஞ்சதை சொல்லிடுறேன். கற்றுக் கொடுத்தது ஒரு ஆள், அதனால சொல்கிறேன். சரி சரி ஆள் வச்சா போதும். அண்ணே அண்ணே ஏதோ குறை இருந்தால் சொல்லிடுங்கண்ணே. ஏதோ அறகுறை நாங்கள்லாம் அறகுறை நானும் முந்தன் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை செய்த முறிந்ததடி நனைந்ததடி
நம்ம பாண்டாவே எந்திரிச்சு ஓடுவாங்கடா. அதுலேயும் பாதி கேத்த கட்ட முட்டாச்சுறாங்க. நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையிலே மெழுகுவர்த்தி. நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையிலே மெழுகுவர்த்தி. சக்கரவர்த்தி ஆனா உண்மையிலே மெழுகுவர்த்தி. நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையிலே மெழுகுவர்த்தி. யாரு அல்லது பெண் வச்சது யாரு? தத்தளித்தது யாரு? இப்ப தத்தளிப்பது யாரு? உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையிலே மெழுகுவர்த்தி. போராமோ உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையிலே மெழுகுவர்த்தி. சக்கரவர்த்தி ஆனா உண்மையிலே மெழுகுவர்த்தி. போராமோ உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையிலே மெழுகுவர்த்தி.
உண்மையில மெழுகுவர்த்தி போடாமோ உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி தடுத்தவன் யாரு அதற்கு பேரு வச்சது யாரு தடுத்தது யாரு இப்ப தடுப்பது யாரு உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி போடாமோ உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி பீ வரதா பீங்கிற மாதிரியே முடிச்சிட்டியா நீ போயிட்டு அப்பா 1/2 மணி நேரத்துக்கு எங்களுடைய முகர்லேயே முழிக்காது ஒரு 3 நேரம் ஆகுமா தம்பி அந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வேற சைடு வச்சுக்க எதுக்கு முத்துராசு நம்மள யாரு காலைல 2500 வாங்கினேன் என்கிட்ட 100 ரூபா கொடுத்த 500 வாங்கினேன் பத்திரி பிடிச்சவனே என்ன அவரை என்ன பிடிச்சிக்கிட்டு நம்ம கேட்க வேண்டிய கேள்விடா என்னடா கேட்குற என்ன அம்மா நீங்க நாடகம் பிடிச்சி வீட்டுக்கு போகணும் டேய் பாவிப்பையில என்ன இருக்க கூட்டத்தை கிளச்சி விட்டுறாதடா பேசாம ஏண்டா ஒவ்வொருத்தரும் நினைக்கும் போது வயிற்றுச்சலா இருக்குது நீ என்னைக்குதான் அடுத்த வைத்தறிச்சப்படாம இருந்திருக்க இதோட சொன்ன நான் சொன்னா மைக்கு போட்டு சொல்றது யார் வைத்தறிச்சலா இருக்கு நானும் அதுக்குதான் சொல்றேன் எல்லாத்தையும் நினைப்பனாடா அப்படிதான் வச்சிருந்தா நீ எல்லாம் எப்படிதான் இருந்திருப்ப நான் அப்பயே சாவடிச்சிருப்பேன் விடுவானே அப்படியா 500 ரூபா செலவுட்டா போதும் உன் ஜோலியை ஒழிச்சு செஞ்சிருப்பேரு தம்பி என்னைக்கு அடுத்தவன் வாழ்க்கையை அடுத்தவன் எடுக்க நினைக்கிறானா தான் அழிஞ்சுக்கிட்டு இருப்பான் அது கிடையாதுடா இருக்கிற வரையும் வாழ்றவன் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிருவேன் இப்போ உனக்கு என்னதான் சமாச்சாரம் இல்ல நீங்க தான் கூப்பிட்டீங்க பாத்தியா அவரு காலத்துல அவர் கண்ணா இருக்காரு அவன் திங்கிற ஊத்தி அவன் புத்தி அவனை விட்டு போகாது சொல்ல தலைக்கு எனக்கு சரி காப்பானதுக்கு காசு இறக்கணும் போ ஓடு 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 எல்லாம் அதுக்கிட்டே காப்பானதுக்கு தான் ஓடு 1,000 ரூபாய்க்கு காசு எடுத்து தண்ணி ஏற போய் ஏய் முத்துராசு போய் நம்மள யாரா நம்மள விளைச்ச நண்பர்கள் நம்மள எங்க இருந்து வரோம் சக்கமட்டில இருந்து எதற்காக ஆனப்படத்தை அப்படின்னு எதுக்கு மறந்து போச்சு இன்னைக்குன்னு பார்த்து ஒயிலாடத்துக்கு எங்க போனோம் ஆர்ப்புக்கோட திருப்பத்தூர் யாருக்கிட்ட அரசா பண்ணிட்டேன் எதற்காக என் தங்க வீட்டு விடு அது பெரிய மக பாத்தியா ஓ மகரைய பக்கம் பார்க்கலான்னதே இல்லடா அவன் பிள்ளை மாதிரி இருக்கிறாங்க அம்மா கூப்பிடுறாங்க ஓடுறா சித்தியா அம்மாவாடா அத்தையாடா எங்க அங்க போய் உட்காரியா ஓ விதி பேரு கரெக்டா டேய் முத்துராசு ஓய் நண்பா என்ன அட்வான்ஸ் வாங்கணும்ல வாங்க இங்கிட்டு வந்து அப்பா அங்கே போனா தான் உனக்கு பேச்சு மாதிரி வரும் நான் பேசு அட்வான்ஸ் வாங்கணுமா இல்லையா இப்போ நல்லா வருதா 2 பேர் தான் வருது நல்லா தான் வருது சொல்லு டேய் அறுபடத்துல 1100 அட்வான்ஸ் ஆகிருக்கான் சாப்பிட்டியா எல்லாமே தான் சாப்பிட்டு ஒன்றும் வேலைக்கு பார்த்தாலே தெரியுதுடா நீ தலைகளை அடிக்கிறப்ப தெரியுது தம்பி என்ன தம்பி அதெல்லாம் சொல்லக்கூடாது கதைக்கு வந்துட்டா கதைக்கு வந்துடணும் நான் கேட்ட பதில் சொன்ன மாதிரி நீ இப்படின்னா சாப்பிட்டியா தான் கேட்டேன் நான் சாப்பிட்டேன் அதான் நானும் சொன்னேன் உனக்கு தானே வாங்கிட்டு வந்து அப்படியா சரி டேய் முத்துராசு அட்வான்ஸ் வாங்கணும் யாருக்கிட்ட வாங்கணும் அரச பண்ணிட்டேன் எவ்வளவு வாங்கணும் 1100 ரூபா வாங்கின காசெல்லாம் நாக்கோ டமாக்கா அப்படின்னா நாக்கெல்லாம் சாரத்தை போட்டோம் அப்படி குடியார பையன் தானே ஒத்துக்கிட்டே இப்ப குடிச்சோம் நான் மட்டும் குடிச்சேன் நீ குடிக்காம இருந்தியா டேய் இப்ப சொன்னியா இல்லையா யாரு நாக்குல சாராயத்தை போட்டு சொன்னியா சரி நம்ம 2 பேரும் நண்பர் தானே ஆமா நான் குடிச்சேன் நீ குடிக்காம இருந்தியா நான் குடிக்கலடா யார் நீ ஆமா வீட்டுல தான் ஒரு ஃபுல்லு வாங்கி வச்சு மயிறு மட்டும் கட்டிங்க மூணு காசு முண்டை டேய் முத்துராசு உன்னை பத்தி எனக்கு தெரியும் தம்பியா அப்படியா நம்மள்ட்ட அழுது விடுறதியா வாய்ப்பு இல்ல ராஜா தம்பி இப்ப உனக்கு என்ன பிரச்சனை நீ தாண்டா சொன்ன நீ தாண்டா வாங்கின காசுல கேட்டேன் என்ன நீ என்ன சொல்லுவ உன்கிட்ட கேட்கிறேன் இப்ப நீ என்ன விடு உன்கிட்ட கேட்கிறேன் நீ அட்வான்ஸ் வாங்க போயிட்ட சரி என்ன சொல்லுவேன் வாங்கின காசை தின்ன அழிச்சிட்டா அது மாதிரி நான் இப்ப நீ என்ன கேளு என்ன கேள்றா நீ பைத்தியமல நான் பைத்தியமடா இப்ப நீ கேளு சரி என்ன பண்ண காசெல்லாம் நானும் தின்னு அழிச்சிட்டேன் இப்ப எப்படி கதை வருமா முத்துராசி அது இருக்கட்டும் வாங்கின காசு சாராயத்தை குடிச்சிட்டேன் இதத்தான் கதை பிராரம் பேசப்பனா அப்படித்தான்ட்ட பேசணும் நம்ம குடிச்சிட்டோம் இப்போ லூஸ் ஆயிட்டு இல்ல ஆயிட்டுண்டா அப்ப சரி முக்கா லூசு இன்னும் கொஞ்சம் முழுசா மாறிடுவேன் அதுக்கு தான் சொல்றேன் அப்ப நீ என்னைய வாருன்னா உன்னை வராம விடுவேனா நானு அடே அப்பா டே முத்துராசு அது இருக்கட்டும் சரி வாங்கின காசு என்ன பண்ண மறுபடியும் பஸ்ல இருந்தா ஆனா கேட்கறோம்ல நாக்குல சாராயத்தை போட்டு நான் குடியார போய்தான்டா அட இருடா அந்த அம்மா காசு கேக்குதுடா ஏமா வாங்கின காசுலாம் செலவு பண்ணிட்டா நீ எதுக்குமா காசு கேட்குற எப்பத்தோ அது பாரு அது பங்குக்கு வருதுடா சந்திர சிந்து படுறா டேய் அதோட பெரிய விஷயம் ஒன்று தெரியுமா விஷயம்டா நீ வரல அந்த டைமிங்ல
நான் அந்த வண்டியை இறக்கி வச்சு சீன் மட்டும் இறக்கி வச்சுட்டு போயிட்டேன்டா. சரி. போயிட்டு ஆளுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்துட்டு இருந்தேன். எனக்குள்ள ஒரு மூணே நாள் தான்டா கொண்டு இருந்துச்சு. சரி. இந்த இடத்துல சத்தியமா சொல்றேன், சொல்லு. பப்புனுக்காரங்க பப்புனு டான்ஸும் தான் நாடகத்தை முடிப்பாங்க. அந்த ஆய முகரை கண்டன் அப்படித்தான் எனக்கு போகாம தான் வந்துச்சு. நான் போய் பேசாமல் படுத்துக்கிட்டேன் பள்ளிக்கூடத்தில். அந்த ஆயா இது யாருன்னு தெரிய மாட்டேன். நாடகத்தை முடிப்பாங்க. அப்போ இருக்க என்ன மயிறு பிடுங்க வந்தேன். இப்போ பேசக்கூடாது ராமத்திராசு. அப்படி கிடையாது. செய்யும் தொழிலே தெய்வம். ஆமாம் ஆமாம், எதோ செய்யறோமோ அதை கரெக்டாக செய்யணும். டேய், நான் என்ன பேசுறேன் நீங்க சொல்லிட்டு இருக்கேன். அப்படி வாங்கின காசை செலவு பண்ணிட்டோம்ல. வெள்ளச்சாமி இப்போ வருவான், வந்து கேட்டா காட்டி கொடுங்க. நானும் முன்னாடி வந்து கேட்டா காட்டி கொடுக்க உலகம். மாமா பையல நான் மாமா பையன். உங்க அப்பா எனக்கு மாமாவா இல்லையா? ஆமா. அப்ப எனக்கு மாமா பையன் தானே. நீ மாமா. நீ யாரு? நானா? நீ? நான் மச்சான் பையன். மச்சான் பையன் இல்லடா, நீ தான்டா பெரிய மாமா பையன். யார் நானா? பெரிய மாமா. ஏன் தப்பா நினைக்கிற? டேய், மாமனுக்கு பிறந்த மாமா. அதான் சொல்றேன், நானாச்சு சின்ன மாமா. சரி, நீ பெரிய மாமா. மாமன் செத்து போயிட்டான். ஏன்? எங்க மாமனு செத்து போயிட்டேன். அப்படியா? பார்த்தல தெரியுது. டேய் முத்துராசு, வெள்ளச்சாமி இப்போ வருவான், வந்து கேட்பேன். அவ கேட்டா என்ன சொல்லுவேன்? நமக்கு சேதுபதி போடாம செத்து போயிட்டான். சேதுபதி போடாம செத்து போயிட்டான். தம்பி, உன்னை கொண்டு போய் குளிர போடாம இந்த கட்ட போகாது, தெரிஞ்சுக்க. கவலைப்படாது. உடம்பு இருக்க வரையும் இந்த உடம்புக்கு சாகாதுடா. இந்த உடம்பு இருக்க உடம்பு சாகாது. ஏன் அப்படி சொல்ற? பாதி சதை அதுல இருந்து இங்க பிடிக்க வச்சிருவேன். இது இருந்தா தெரியுதா? நான் கொடுத்துதான் பழக்கம். செம்பனைக்கு சொன்ன மாதிரி நான் எம்மகாரன். அப்பனே அக்க முடியும். எனக்கு தெரியுமா அடுத்த கூடிய கெடுக்கிறோம் நீ தான். எதுக்கு அப்படி இல்லன்னு அழுத்து வாழ வச்சுதான் பழக்கம். அழுத்து கெடுத்து பழக்கம் கிடையாது. வெள்ளச்சாமி என்ன சொல்லுவ? அதை சொல்ற பண்ணிப்பல. இத நீ முதல்ல கேட்க அந்த வந்துட்டால. ஐயா, இதை காப்பாத்துக்கா. என்னடா 3 நாளா ஆச்சு. நீ ஆச்சுனதுக்கு நான் வந்துட்டோம். 3 நாள் ஆச்சுனா என்னதையும் கிளம்புனா. ஐ லவ் யூ மாமா. ராவிக்கு நான் 1/2 மணி நேரம் எடுத்தவேன். காலையில புத்தி வச்சிருந்தா காணப்படா. முத்துராசு, எங்க உனி 2 பேரும்? திருப்பத்தூருக்கு. ஆமா. அதுக்கு முன்னாடி எங்கடா பாதி கூட்டத்தை காண கிட்டலாம். அவங்க எல்லாம் குளத்து வேலைக்கு போயிட்டாங்க. காலையில வேலை வாக்கணும் போல. காலையில வேலை ஆக்கணும். போட்டா பிடிக்கிற ஆளு பூரா போயிடுச்சு. அப்ப இங்க இருக்கிற ஆள் இல்ல, பூரா அடுத்த வாரம் போற ஆளு. அடுத்த வாரத்துக்கு. ஆமா. சரி இருக்கட்டும் நண்பா. எங்க போனியே? அருப்புக்கோட்டை திருப்பத்தூருக்கு. எதுக்காக போனியே? ஒயிலாடத்துக்கு அட்வான்ஸ். அதே சிரிப்பு மச்சரை பத்தியா இல்ல இங்க? சரி, ஒயிலாடத்துக்கு அட்வான்ஸ் உங்களுக்கு யாரு கொடுத்தது? அரசப்பன் கொடுத்தாரு. ஏன் ஒரு முழுசா? அவர் வாய் சின்னதுப்பா. டேய், அரசப்பன்டா. நான் என்ன வேலை கேட்டுட்டு இருக்கேன்? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்னடா சூர்யா போட்டு நொடியோன்னு அடிக்கிற? நான் இந்த காட்டு பேர் வந்து நான் என்ன திருப்பி போயிட்டாங்க. எவ்வளவு எடுத்துட்டாங்க? வாய்ப்படி. வாயப்படி. நீ வாடா இப்படின்னு அப்படி சொன்னேன். எம்பிட்டு காசு வாங்குனீங்க? டேய், முதுகுல அடிப்பேன் போனீனா. போறது இல்லை நினைக்கிறேன். எம்பிட்டு காசு வாங்குனீங்க? 1000. ஏமா என்ன பெத்த ஆயாபுரம் வருது. முன்னாடி சராஜா தேவி, அடுத்து பத்மினி, அடுத்துக்கிட்டு பொல்லடி நயன்தாரா. கண்ணாடி போட்டு போதுவார் நயன்தாரா. இதெல்லாம் அந்த அம்மா காதல விழுந்துட போதுடா. அது விழுந்தனாலதான்டா போகுது. உக்காரு. எங்க ஒண்ணு கடிக்க போயிட்டு அதெல்லாம் ஏண்டா ஒண்ணுக்கு யாருக்குடா வராம இருக்குது? இதெல்லாம் இயற்கை. குசு போறதும் ஒண்ணு போறதும் இயற்கை. தம்பி, நல்லது நாகரிகம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுக்கு அதெல்லாம் மைக்கில பேசுங்கடா தம்பி. இது உனக்கு தெரியாதுன்னு பல விஷயம். சரி, ஏன்னா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற என்னது அந்த இதெல்லாம் வாயு பகவான் எதுக்கு ஆண்டு காத்த கொடுத்தேன்? எல்லாம் காத்து போறதுக்குத்தேன். காலையில எதுக்கு பாத்ரூம் போக கொடுத்தேன்? இது என்னத்த கொடுத்தேன்? காலைல பாத்ரூம் போக என்னத்த கொடுத்தேன்? தம்பி, நான் அதை உன்கிட்ட கேட்கல. காசை கேட்டேன். எங்க இந்த காசு செலவாயி போச்சு. என்ன செலவு பண்ணீங்க? வாங்கிட்டு ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்து இருந்தானா. சரி. வர்றப்ப எங்க அப்பா போன் அடிச்சு 2 ஜாக்கி சட்டி வாங்கிட்டு வரான்ச்சு. ஒப்பத்தாக்கு எத்தனை வயசு இருக்கா? கிட்டத்தட்ட 79 வயசு இருக்கா. ஏண்டா 79 வயசு அந்த கரெக்ட் முண்டா சட்டி போட்டானே. அவனை புடிச்சுக்கா. என்ன போட்டு வாடா இங்க.
வாடா. அது இல்ல பேச்சு. நான் எத்தனை பேசிருக்கிறேன் அன்பா அன்பா. வாங்கின காசுல நீ எம்பிட்டு செலவு பண்ண? குண்டி எரியுதுடா. செலவு எம்பிட்டுறா பண்ண நான் கேட்டேன். என்ன வாங்கிட்டு வானே? ஏன் இல்ல வாங்கி கொடுத்துருக்க அவன் குண்டியில கொடுத்தேன். அட எம்பிட்டுறா செலவு பண்ண? 595 ரூபாய் செலவு வகுப்பு நீ எவ்வளவு வச்சிருக்கிற? யாரையும் வைக்கலங்க. செலவு வகுப்பு எவ்வளவு வச்சிருக்கிறேன்னு கேட்டேன். 485 ரூபாய். அந்த காசு இங்க நீ வாடா. சரி நல்லா இப்ப போயிருச்சு. அவன் எம்பிட்டு காசு கொடுத்தேன்? 485 ரூபா கொடுத்தாங்க. 485 ரூபா சுங்கிய. ஏய் அட பண்ணு. கொலை ஆடுதுங்க. அவன் எங்கடா ஆடுற? கொலை ஆடுது. எந்த ஊரோட கொலை இறங்கி போச்சுடா. அதாவது இறங்கி வச்சுங்க பாருங்க. அண்ணே உன் ஏற்கனவே 485 ரூபா காசு கொடுத்தேன். அந்த காசு நினைச்சுக்காதீங்க. எனக்கு நாக்கு கொஞ்சம் முன்ன நாக்குங்க. ஏன் இதனால? நான் தினமும் நாக்கு போடுவாங்க. உங்களுக்கு சொல்லி தரணுமா? சரி ஆனா நாக்குல சாராயத்தை போடுவியா? நீ அந்த கேஸா? அண்ணே நீ என்ன சிரிக்கிற? அட அவர் சாராயம் குடிக்கிற பத்தி சொன்னா ஒரு குசியா. நாக்கு போடுறதுக்கு அவர் சிரிக்கிறாரியா? நீ ஆம்பளையா? நீ ஆம்பளை? நெருப்புடா நெருப்புடா. நீ மூடுடா. நீங்க 2 பேரும் பின்னாடி வாங்கடா. செத்துருப்பேன். தப்பா நினைக்காதீங்க. தினமும் நான் சாராயம் குடிப்பேன். அப்படி குடிக்கிறேன்னு சொல்றா? தினமும் சாராயம் குடிச்சு சரி என் நாக்கெல்லாம் பொத்து போயிருச்சு. கொஞ்சமா குடிக்கணும். வெள்ளச்சாமி உங்களோட காசை கொடுக்க வந்தாங்க. சரி அந்த பணம் யார் பணம்? உன் பணம். சொரி சொரி வேலைக்கு போயிட்டானா? இங்க வா. உன்னை எதுக்கோ கூப்பிடுறேன். நீயே பேசுப்பா. முடிவு அது என்னுடைய பணம். அது உன் பணம். என் பணம்டா. என் காசுடா. என் மனம் கருப்பாவும். நான் வெள்ளச்சாமி தண்ணியில இருக்காங்க. என்னடா பண்றீங்க? எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. தண்ணில இருக்க வாயமுறை வெள்ளச்சாமி நீ அடிச்சாடிய பைத்தியம் பிடிச்சி அந்த கேமரா ஓடடா. என்ன வைக்கப்பட்ட என் மாப்பிள்ள மயிர புதுறாமோ. என்னாச்சு? மாடு பிடிக்க போனோம். போனீங்களா? மாட்டை பிடினாங்க. பிடிச்சீங்களா? மாட்டை பிடிக்க முடியல. அட பீத்த காலை பிடின்னு சொன்னாங்க. பக்காரி ஒடிக்க வேண்டியதானே? காலை பிடிச்சு மாடு நம்ம சொல்லில படுக்கப்பட்டு தலைமாடு டொலுங்கடப்பா நீ யாரு காலை பிடிச்ச? அண்ணே சீக்கிர சொல்லிய காலுங்க. நீங்க பாண்ட மாட்டுக்கு யாரு வாச்சா? நான் தான் வச்சு பாத்துக்கிட்டுதான்டா இருந்தேன். அள்ளி வச்சு மூடையில கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நண்பா உனக்கு நாளைக்கு நான் ஒரு மிருதங்க வரலமா? தயவு செஞ்சு அன்னைக்கு நாடத்துக்கு நான் லீவ் போட்டுருவேன். அவனை விடு. சரி இப்ப நம்ம 2 பேரும் போறோம். ஏங்க நான் போய் முன்னாடி பிடிக்கிறேன். மாடு பிடிக்க போறோமா? ஆமா. போனா புலிஸ் தருவாங்களா? அட பீத்த பேட. முதல்ல மாட்டை பிடிப்படா. சரி நான் முன்னாடி பிடிக்கிறேன். நீ பின்னாடி வா. எனக்கு பிடிச்சது காலையில போன் வந்துச்சு. அப்படியா? ஆமா. சரி மாடுபடி வீரனடா வெள்ளச்சாமி. அவன் தான் 4 செட்டி வச்சிருக்கேன் அன்னைக்கே சொல்லிட்டாங்க. மண்ணு ஆம்பளை மாட்டை கூட விட மாட்டேங்கிற பத்தியா? நீ ஒரு சரியான லொப்ப பையடா. என் காலமெல்லாம் கண்டு போடாதா? சாணி தான் கூட அள்ளி தின்னு. ஆமா வணக்கம். செம்பிளேடுக்கு மாதிரி வந்துட்டாங்க. கும்ப திருப்புடா. திருப்பி அதில் செம்பிளேடுக்கு கும்பு முளைச்ச மாதிரி. மாடு பனியெல்லாம் போட்டுருக்கு. அட திருப்பி தொலைடா.
டேய் இதெல்லாம் கவுச்சி மாதிரி இருக்குது. டேய் நல்ல திரிபுரா டேய் இது கண்டாவியா இருக்குதுடா. அப்பல வணக்கம். மாடு கம்ப்யூட்டர் மாடா? அது என்ன கம்ப்யூட்டர் மாடு? நம்ம பிள்ளை வரக்கா. போ வாங்கலாம் வாங்க. ரோபோட் மாதிரி சொல்றத கேட்கும். எங்க மாடு தலையாட்டி என்னமோ அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கேன் புறம். எங்க மாடு ஓ தும்முடாட்டு. ஏய் ஆட்டுடா. எங்க மாடு பொறுமையா சொல்லு. திமுல மட்டும் ஆட்டுவோம். திமுல மட்டும் ஆட்டு. நீ ஆட்டுறவன் சொய் சொய் அம்பபா சொய் ஆட்டா. அண்ணே திமுல ஆட்டல. ஏய் ஏன் இங்க புடிச்சு ஓடுற? அது ஒரு திமுல மாதிரி தான் தெரிஞ்சு. ஏய் சாவல யாருக்கு தெரியுமா? யோ இது தும்லாமியா உனக்கு? அது புடிச்சு உனக்கு. எங்க மாடு இருப்பா. ஏ பர்ஃபார்மன்ஸ் ஏன் காலையில வாஷ் மிஷின்ல காசு வருது. ஒரு ஜிஎஸ்டி போட்டு வாங்குறது சப்பளம். ஒருப்பா உனக்கெல்லாம் பெட்ரோல் சொல்ல மாதிரி காஷ்மீர் யாரு கொடுக்குறது? இங்க மாடு விளைச்சல் தலையில முத்தம் கொடு. உள்ள ஒருத்தி உட்கார்ந்துருக்குறா. யார் உமாவா? டேய் உம்மாடா. சொந்தக்காரன். சரி சரி. மாடு அவன் நெத்தில கொடு. உம்மா. டேய் 5000 ரூபாய் சம்பளம் கேக்குறா. சொன்னேன் 2000. டேய் மாடு அதிக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுடா. டேய் அவன் நெத்தில கொடு. பாச்சில படாம கொடுடா. பாசி. பாசி. அவன் வயித்துல கொடு. வயித்துலயா? அப்படி அவன் குஞ்சுல கொடு. வேணாம்டா. அருக புள்ள நெஞ்சில போதுடா. வெள்ளச்சாமி நீ பிறந்தவன் எடுத்துட்டியா இல்லையா? ஏய் இல்ல. கூப்பிடுடா. உள்ள வா நான் தரேன். இங்க வா. தலையோட நீ ஓடிடு. கொட்டு. வெள்ளச்சாமி மாட்டை பிடிச்சவன பத்தாது. என் கோழி பிடிச்சு சுத்தணும். ஆமா. முன்னி பிடிச்சிக்கிறீங்களா? ஜெம்பு. நீ போடுனே. நானே போறேன். 1 2 3 4 1 2 3 4. டேய் போடு. அங்க ஒரு கோடு தாண்டா உடைச்சு போடாடா. 1 ஆச்சா வந்துச்சா இல்லையா? விடு விடு விடு. விடு. நானு ஆசை தம்பி வரதராமே ரமேஷ் ராஜால போட்டி ஓடாடு வரவே இல்லடா. விடு விடு விடு. லாஸ்ட் விடு விடு விடு. என்னைக்கு அடிவடி சாப்பிடுறது? வெட்டி வச்ச எந்த பெரிய இருக்கு அப்புறம் எங்கடா? சொருவு நம்ம சாலை நல்லவருக்கு நல்லவரே நானே நல்லவரே தொழிலாளர் வர்க்கத்திலே ஒருத்தராய் இருப்பாரே நல்லா இருக்கணும் நாடே செழிக்கணும் எல்லோர் மனதிலும் வாழாத ஒருத்தரும் நம்ம மதலாளி நல்ல மதலாளி நல்ல மதலாளி சரி நான் சுத்திரத்துல இருக்கிற மக்கள் பூரா வீடுக்கு தாண்டா போவாங்க. இவர் யார் தெரியுமா? இவர் தான் வெள்ளச்சாமி குருநாதர். குருநாதரா? குருங்களா குரு குரு அஞ்சா பிஸ்கடா வேடா முடிச்சு தின்னுங்க. சரி. டேய் 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 எங்க சுத்ரா? மா எல்லாம் ஜோரா கைதட்டுமா. ஜோரா கைதட்டுங்க. நான் உள்ள வந்து காலை வந்து கெஞ்சி அதர்மா. என்ன கைதட்ட சொல்லிட்டு பிச்சா சாப்பிடு. சொல்லி அடி பேனடி ஒரு 1/2 கிலோ பார்சல் பண்ணி சாந்து போட்டா சாந்து போட்டு ஒரு சாந்து போட்டு எடுத்து
பேக்க தூக்கிட்டாடா பாலியாச்சி போறாடே. எனக்கு ஸ்டாண்ட் வைக்க பேக் இல்ல. ஓய் நீ என்ன சொன்ன? என்னடா சொன்னேன்? கம்பு சொன்னேன். இங்க சொல்லு கம்பு சுத்துறியா? ஏய் சும்மா சுத்துறா கம்பு. இதுக்கு பேர் என்னடா? கம்பு. இந்த சுத்துறல அப்புறம் கையில சுத்துறா தப்பு ஏமாறடா. இப்ப மரத்தற கேட்டினா இப்ப எரிச்ச பூஞ்சாங்க இருங்க. கந்திருச்சி கோமளிப்பு போன்ற விஷயங்களுக்கு போட்டா படித்து வீட்டு மனை மாட்டுக்குமாறு கேட்டுக்கொள்ள முடிகிறோம். பேக்கு மறந்துங்கடா. அண்ணே பிடிக்க முடியாம பிடிச்சாச்சு சுத்த முடியாம சித்தியாச்சு அதுபோல திருமணத்துக்கு போறோம் 1000 ரூபாய் வாங்குறோம். இப்பொழுது கதை நாயகி வெள்ளையம்மா வரக்கூடிய நேரம். அதன் பிறகு பாண்டிமணி அதிகார வேலையில தீபத்தை முடிச்சு ஆடி வருவாரு. அனைவரும் பொறுமை காத்து பாண்டிமணி கையில விரிவாக பூசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆதிபராசக்தி அன்னை உண்மையில வணங்கிட்டு கதிப்பணியை தொடங்குவோம். கனவு
அழகு ஒண்ணுமாங்க. ஆசைக்கு 7 உடன் பிறந்த சகோதரர்கள், ஒரே ஒரு பெண் மகன். சரி. ஆனா என்னதான் ஆண் மகன்கள் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை நமக்கு காலகாலத்துல வேணும்ல. ஏதப்ப பொம்பளை பிள்ளை தானே பாப்பாங்க. அதனால வரும்போது தவமாய் தவம் இருந்து என்னை பெற்றெடுத்திருக்கிறார்கள். இல்லையமா என்ன பேர் சொல்லாம சுட்டி மிக சீரசிறப்பம் வந்தாலும் கூட ஒரே ஒரு பெண் குழந்தை என்பது எந்த கஷ்டம், அப்படி இன்ப துன்பம் எல்லாமே இருக்கணும். எந்த கஷ்டமும் தம்ம தங்கச்சிக்கு இருக்க கூடாது. என்ன செய்தார்கள்? பள்ளி கூட அனுப்பி வைத்தாங்க. என்ன செஞ்சு தெரியுங்களா? அந்த பக்கமே திரும்பி பார்க்கல. எதையும் இஷ்டப்பட்டு செய்ய வேண்டும், இஷ்டப்பட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு படிப்பு என்பதே பிடிக்கவில்லை. ஆகவே அந்த பக்கம் திரும்பி பார்க்கல. நான் கதைக்கிட்டே சொல்லிட்டு இருக்கேன், கேட்டுட்டு இருக்க யாரும் பள்ளிக்கூடம் போகாம இருந்துடாதீங்க. அந்த காலத்துல கூட பள்ளிக்கூடம் போகாச்சு, காலத்தை ஓட்டியாச்சு. இனிமேல் படிப்பு இல்லைன்னா நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. எதுவுமே எப்படி சொல்றது, எல்லாமே உயிரோட இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். கண்டிப்பா உண்மையாலுமே நமக்குலாம் திரும்ப அந்த காலம் எப்ப வரும்னு ரொம்ப வேதனைகள் அதிகமாகிறது. ஆமா, அப்படி இருந்துட்டாலும் கூடங்க படிச்சு பாலா போறதோட ஆடு மாடு மேய்ச்ச ஆளாதே மேலும் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வெள்ள வெள்ள காட்டுல என்னுடைய வேலை எப்படிப்பட்ட வேலை நினைக்கிறீங்க? ஆடு மாடு மேய்க்கிற வேலைங்க. ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டே இருந்தாலும் கூடங்க என்னுடைய பிறப்பழப்ப எடுத்து சொல்லுவோமா?
குறிப்பா எப்படி சொல்லுது, மனிதரை பிறந்துட்டு ஆசையில் இருக்கணும். ஆசை இல்லாத மனிதர்கள் மனிதர் ஜென்மமா ஆசை இருக்கனாலதான் இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அப்படி இருந்துட்டாலும் குறிப்பா பொம்பளை பிள்ளைங்கன்னா ஆசையில் அதிகமாவே இருக்கும். என்ன சொல்றீங்க? பெண்கள் மனசுல ஆசையில் அதிகம் இருக்கும் இல்லையா? அது போலதான் எனக்கு ஆசைகள் இருக்கு. ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டே இருந்தாலும் கூடங்க, ஆனா ஆடு மாடு மேய்க்கிறது அவ்வளவு சந்தோஷம். வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமைனா இப்ப வெள்ளிக்கிழமை வரும் அப்படின்னு வலிமேல் விளைவித்து காத்து கொண்டிருக்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் தான் ஆடு மாடு மேய்க்கவே வருவேன். கோயிலுக்கு போவீங்களா? கோயிலுக்கு போறது வழக்கம் தான். ஆனா அந்த இடத்தை தேடி போகும்போது அது கோயில் சன்னதி போறது மாதிரிதான். ஆமா, ஏதாவது ஒரு காரணம். ஆமா ஆமா, ஆடு மாடு மேய்க்கிறதுனா என்னன்னா யாருக்கு அடிமை தொழில் கிடையாது. என்ன சொல்றீங்க? நம்மளே ராஜா நம்மளே மந்திரி. ஆனா 7 நாட்கள்ல வாரத்துல ஒரு நாள் மட்டும் அந்த நேரத்துக்கு நான் வெள்ளிக்கிழமை மட்டும் வர்றேன்னா காரணம் இல்லாம யாராவது வருவாங்களா? இருக்கு இல்லையா? காரணம் எப்படியாப்பட்ட காரணம் உங்கள்ட்ட எப்படி எடுத்து சொல்லலாம் தெரியுங்களா? கூவுற கோயில் சேவல பார்த்து படிக்குது பாட்டு, நீ என்பதை சொல்லி கேட்டு மயக்கிடலாமா மாமா, மயக்கிடலாமா? எத்தனை வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எத்தனை வயசு? வயசுங்க. சரி. பருவம். இப்படியாப்பட்ட ஒரு அழகான ஆண்மகன்
பார்த்தானா என்ன ஒரு சுறுசுறுப்பு, என்ன ஒரு எப்படி சொல்றதுன்னா அந்த வயசுலயே வேட்டையாட வரும்போது பார்த்தா அந்த வில்லம்ப எடுத்துக்கிட்டு அப்படி மனசுல அப்படியெல்லாம். ஆனா ஒண்ணுங்க, என்ன திடீர்னு ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஆண்மகனை பார்த்தா பயமா தானே இருக்கு. என்னதான் நம்ம இருக்கிற சொந்த ஊரா இருந்தாலும் கூட மலைப்பகுதியில ஆடு மாடு மேய்க்க போறோம். பார்த்தோன்னே ஒரே மயக்கம் தயக்கங்க. பார்த்த உடனே எப்படி சொல்றதுன்னே தெரியல. அவரை நான் பார்த்தேன், அவர் என்ன பார்த்தாரு. ஆனா அப்படியே வாரம் ஒவ்வொரு வாரமா வந்துட்டே இருந்துச்சா. ஆனா பார்க்க பார்க்க மனசுல எப்படியாப்பட்ட ஆசைகள் வருது தெரியுமா. நமக்கு ஏற்ற என்ன சொல்லுது, அரசனை கட்டி ஆறுவதை விட இப்படிப்பட்ட சமத்தனை கட்டி சாவதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுங்க. வாழ்ந்தாலும் இருவரும் ஒன்றா வாழ வேண்டும், மடிந்தாலும் இருவரும் ஒன்றா மடிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்த பின்னாடி அந்த முடிவுல மாற்றம் இருக்குமா? இருக்க கூடாது. ஆசைப்பட்ட பொருளை எதா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு புரியாத ஒரு சிலருக்கு இருக்கும். ஆனா நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, அவர் மனசுல நினைச்சுக்கிட்டாலும் கூடங்க எங்க அப்பா அம்மா என் உடனே சகோதரர் அவருக்கு ஆசீர்வாதத்தோட எனக்கு மனம் முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் என்கிட்ட ஓடிட்டே இருக்கு. எப்படி ஓடிட்டு இருக்குது? தாய் இல்லாத பிள்ளைய வளர்த்துருக்காங்க, தாய் தகப்ப இல்லாத பிள்ளை அப்ப ஆயிருக்கு அப்புறம் அண்ணன் தானே வளர்த்துருக்காங்க. அவங்க மனம் நீ
இருவர் ஒன்றாக வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஓடிட்டு இருக்கும்போது மதுரை மீனாட்சி அம்மன் வாசலுக்கு போனாங்க. அங்க போன உடனே அந்த மீனாட்சி அம்மன் தரிசனம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அப்படி போகும்போது வாழ்ந்தால் இருவர் ஒன்றாக வாழணும்னு சத்தியம்லாம் வாங்கியாச்சு. அவருக்காக நானும் எனக்காக அவரும் சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டேங்க. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அவரவே நினைச்சிட்டு இருக்கேங்க. ஆமாங்க, அவரவே நினைச்சு எண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு சந்தோஷமா கல்யாணம் முடியும்னு நினைக்கிறேன். அப்படி எண்ணத்துல இருந்தாலும் வந்து
இங்க வெள்ளச்சாமியோட ஒயிலாட்ட சிலம்பாட்ட கண்டிப்பாங்க எதிர்பார்ப்பிருக்கோம். ஆனா எங்கேயாவது இருந்து ஒரு ஓரத்துல இருந்து நம்ம பார்ப்பீங்கிற அவர் எதிர்பார்ப்பு இருக்கும். அவரை நாம் பார்ப்பதற்கு முன்னாடி, அவர் என்னை பார்க்க முன்னாடி உங்களோட ஆசீர்வாதத்துல எனக்கு கல்யாணம் முடியணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? எனக்கு ஒத்துழைப்பா இருக்கணும். இருப்பீங்களா? என்ன சொல்றீங்க? இருப்பீங்க அப்படின்னா நான் எனக்கு காலையில மனம் முடிக்கிறேங்கிறியா ஒரு ஆசை வந்துச்சு இல்லையா? கண்டிப்பா. ஐயோ, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுதான். ஆனா மொய் வைக்காம போயிடாதீங்க. அதை போதும் போதும், உங்க ஆசீர்வாதம் இருந்தாலே எனக்கு போதும். அப்படி இருந்துட்டாலும் நீங்களாம் தோழியல் எல்லாட்டில் ஒரு தோலை நான் இருந்து எவ்வளவு ஆசையை பத்தியா? ஆடி மாசம் முடிஞ்சா? ஆமா, எல்லா நாளும் இன்னைக்கு மஞ்சு விரட்டு நடக்குது. குறிப்பா வெள்ளச்சாமி காலை அடக்க வந்துருவாரு. சரி, அவர் வரைக்கும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கேன். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு காலையில பெரிய விருந்து, கல்யாணம் முடியட்டும். விருந்து புல்லு வெட்டு தான் போ. குடும்பம் எடுத்து அண்ணே அண்ணே வாடே நான் தானே வெள்ளச்சாமி நானே வாடே கை செஞ்சு வரனே அண்ணே போய் வரனே பாடி பரமணி பாடி பரமணி பாத மறந்தடி பூமானே பாடி
வரலையா வந்தியா வரா வடகம்னு நினைச்சு வந்தனே சரி ஆனா கல்லஞ்சுக்காய் இரக்கமில்லாத இந்த சண்டாடி என்ன பார்க்க வரலையா இரக்கமில்லாதவள் இவ ஒருக்குற விளையாட்டாட வந்தையா அப்படியா சிலம்பாட்டாட வந்தேன் சரி சரி கண்களெல்லாம் வச்சு பாத்துக்கிறவா சொன்னேன் சரி ஆனா அந்த சண்டாடி என்ன பார்க்க வரலையா ஆடாடா ஒருவேளை என்ன மறந்துருப்பாளா மறந்ததே இருக்குமா யாவப்படுத்துங்க நான் விட மாட்டேன் நீ விட மாட்டேன்னு தெரியுமே ரெண்டுல இன்னைக்கு உன்னை பார்க்கணும் ரெண்டுல ஒன்னு என்ன மறைச்சு வச்சிருவீங்களா இல்லையா முடிவு முடிவா பாடிய இப்ப வீட்டை விட்டு நீ வெளியில வரலைன்னா செவருக்கு பொத்துக்கிற உள்ள வந்துருவேன் அப்படி இருந்துட்டாதான் யாரா இருக்கும் இந்த இரவு நேரத்துல யார் அரண்மனைக்குள்ள உள்ள தம்பிட்ட கேட்டுச்சு இரவு வந்த தீடா உன் பேரை போனா அதுக்கு வந்து எங்க கேட்கணும் நீ அங்கேயே முன்னாடியே கேட்டிருக்கணும் ஒரு ஆம்பளைய பார்த்து எப்பமா இரவில் வந்த திருடா ஏண்டா வந்த எதுக்குடா வந்த ஏன் இல்ல அப்படியெல்லாம் கேட்கலையா எங்க எல்லாம் போறாங்கடா ஏமா இந்தமா உட்காருங்க போலாம் ஏமா உட்காருங்கம்மா ஆமா பாண்டிமணி கையால வீதி வாங்கி தான் போகணும் தூங்குறவங்கள இழிப்பு குட்டி அவர் வர்ற நேரத்துல அனாதையா தான் இருக்கும் உங்களுக்கு அதனால நம்ம தான் போய் பிடிக்கிறோம் போல பாண்டிமணியவே இந்த விழா கமிட்டியா இருக்க தயவு செஞ்சு வாங்கனே இந்த கோயில படுத்துக்குள்ள எழுப்பிடுங்க பாண்டிமணி வரக்கூடிய நேரம் வந்துருச்சு பசுக்குது தீப்பந்தம் முடிச்சு ஆடி வருவாங்க கண்டிப்பாக இன்னைக்கு எல்லாரும் பார்க்கணும் என்னையா எல்லாம்
சரி அது இருக்கட்டும். சரி நம்மள ஒரு பிள்ளை வார்த்தை வாடா போடா ஏண்டா வந்த எதுக்கடா வந்த எப்படிடா வந்த திருட்டு பையனை கேட்டுட்டு இருக்கிறோம் இல்ல கேட்டுட்டு இருக்குதா? அப்படி திருடனா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? சங்க குத்திருப்பானு இல்லையா? சத்தம் கேட்குங்கிறதுக்காக சங்கல குத்துற வாஸ்தவம் வந்த ஐயா. அரபம் கண்டவன திருட்டு போய் தப்பிச்சவன ஓடி போயிருப்பேன். நான் திருடனா? நான் ஓடுனா? அம்புல குத்துறனா? டேய் நான் குத்துறவையா? ஏய் நீ குத்துனா கத்தப்பட்டையா? இல்லையப்பா என்ன பார்த்தாடி கேட்ட ஏண்டா வந்தன? ஆமா என்ன பார்த்தா கேட்ட எதுக்குடா வந்தன? ஏய் இங்க வந்திருக்க நீதானே? நீ நல்லா ஒத்துப்பாரு. என்ன தெரியுது? நான் யாருன்னு உனக்கு தெரியுதா? ஒண்ணுமே அப்படி ஒண்ணும் தெரியுற மாதிரி ஒண்ணும் தெரியலையே. ஏமா இல்ல ஆண்மகனை பார்த்து வாடா போடான்னு பேசுறீங்க. இப்ப பொம்பளை பார்த்தா கேட்பாங்க. பொம்பளை இருந்தா ஏண்டி வந்தா எதுக்குடி வந்தா இந்த இரவு நேரத்துலன்னு கேட்டிருப்பேன். இல்லம்மா நீ ஆண்மகனா இருக்கனால இந்த இரவு நேரத்துல இங்க வந்திருக்கேடா, உன் பேர் என்னடா, ஊர் என்னடா அப்படின்னு நான் கேக்குறேன். ஆமா நான் உன்னை டாக்டர் பேசுறது உரிமை இருக்கு. எப்படி வந்திருக்கிறது யாரு? சரி நான் வந்திருக்கிறேன் வச்சுக்க. அப்ப யாருமே இது அறியாத ஒரு ஆண்மகனை பார்த்து யாருடா எந்த ஊருடா எதுக்குடா வந்தாலும் யாரா இருந்தாலும் கேட்கறது வழக்கனே. என்ன தைரியம் இருந்தாலும் ஒரு நெஞ்சு ஊக்கம் ஏன் இடத்த தேடியே வந்து அது செவரை குதிச்சு வந்த திருட்டு பையன் நீ. ஆமா என்னையவே டீம் போட்டு பேசுறா, உனக்கு என்ன நெஞ்சு அழுத்தம்? உனக்கு உரிமையிலே நீ வாடா உடனே கேட்ட. ஆமா சரி ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழைய முடியுமா? ஊசி எங்க இடம் கொடுத்துச்சு? ஊசி நீ நூல் நானு. நீ என்ன உரிமையில என்ன வாடா உடனே கேட்டியோ? இருமா வாடா போடான்னு யாரு கேட்பா? யாரு கேட்பா? உரிமை இருக்கிற ஆளத்தான் இங்க வாடான்னு கூப்பிட முடியும். தெரியாதவனை போயிட்டு இங்க வாடான்னு கூப்பிட்டா என்ன உடனே செவ்விய காட்டி சப்புன்னு கொடுத்து கேட்கறது சொல்றல சரியாதான் இருக்குது. தெரியாதவங்க பரவாயில்ல வாடான்னு கூப்பிட்டா எப்படி கூப்பிட முடியும்? அடி கொடுத்துருவாங்க. ஆனா என் வீட்டுல செவரையில கூச்சு வந்திருக்க உன்னை பார்த்து நான் வாடா யாருடான்னு தான் கேட்க முடியும். ஏமா வந்தவளை எப்படி கூப்பிடணும்? வாங்க உட்காருங்க, என்ன வேணும் உங்களுக்கு, இந்த நேரத்துல வந்திருக்கீங்கன்னு நீ கேட்டிருக்கலாம். சரி விடு. அப்படி செவரு தாண்டதுனால இதுவரைக்கும் நீ என்ன வாடா போட கேட்ட மரியாதை தெரிஞ்சவன் நானு. என்னைக்கு பெண்களை மதிக்கிறவன் நானு. நீ ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் உன்னை பார்த்து நான் வாடி போடுன்னு கேட்டிருப்பேன். இந்த ஊரு ஜனமெல்லா சாட்சி. சண்டாளா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் டி 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 டின்னு என்ன ரெண்டு பண்ணு வாங்கிட்டு வந்து டீ ஒண்ணு கொடுத்தாங்க சாப்பிட்றான பார்த்து. அப்படியா? ஏமா அதுக்கு வாய்ப்பு இப்பவும் சொல்லுவேன். என்ன இரவில் வந்தது நான் தாண்டி மரியாதை கேட்டுரும். இல்லம்மா நான் தப்பாதுன்னு சொல்லலையே. என்ன இரவில் வந்ததே நான் தாண்டின்னு. அதே உன்னை தாண்டி நல்லா 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 அப்புறம் வாயில பாரு. இல்லம்மா அப்புறம் இரவில் வந்தது நான் தாண்டினே பார்த்தா பெரிய வாசகதவை அடைச்சு வச்சிருந்தேன். எதுக்காக இவ்வளவு நேரம் அந்த யாண்டாங்கிற வார்த்தையோட நிறுத்திருக்கேன்? மரியாதையா பேசுன எதுக்காக கேட்டிருப்பேன். எல்லாம் கேட்க மாட்டேன். எது பெரிய இடத்து பையன் எதை இடம் தெரியாம வழி தெரியாம அப்படி இது வந்துட்டே நம்ம தெரியல. பார்த்தா ராஜா விட்டு பையன் மாதிரி இருக்க. நான் எம்புட்டு குடிச்சாலும் போதையில தடம் புரண்டு போனாலும் இடம் மாறி போனதா சரித்திரம் இல்ல. அப்படியா? ஆமா நான் வந்த நேரத்துல வாசகதவை அடைச்சிருந்தது. உள்ள முறைப்படி நான் வர முடியல. இல்லைன்னா கதவை தாண்டி வந்திருந்தா அன்னைகெல்லாம் முடிச்சிருவாங்க. அதனாலதான் செவரை தாண்டி உள்ள நான் வந்தேன். அதுக்குத்தான் நீ என்ன கேட்டதுக்கு நான் சொன்னேன். இரவில் வந்தது நான் தாண்டினே செவரை தாண்டி உள்ள வந்தேன். அப்படியா? அப்ப என்ன டீ போட்டு பேசல. உன்னை இதுக்கமா நான் வாடி போடுன்னு சொல்ல போறேன். நான் கேட்டேன் படப்படான்னு கேட்டேன். அது இல்ல நான் மறுக்கல. காரணம் என்னன்னா யாருன்னே தெரியாத ஒரு ஆண்மகன் அது இந்த நேரத்துல எல்லாம் அசந்து தூங்குற நேரம் பார்த்து செவரை ஏறி குதிச்சு வந்திருக்கேன்னா உனக்கு எவ்வளவு நெஞ்சு துணிச்சல். எலிவலையானாலும் தனிவலை சிறந்தது. அப்படியா? எதுக்கு கூட்டு வச்சுக்கிட்டாலும் ஒரு பிள்ளைய பார்க்க போற வேலையில கூட்டு வச்சுக்க கூடாது. அப்படியா? ஆமா தனியா போயிட்டு வந்துடணும். ஆமா அவங்க மாட்டிக்கிட்டே நம்மளே ஆளை காட்டி கொடுத்துருவாங்க. அதனால தனிமையில போறோமா தப்பிச்சு தடம்புரட்டு முடியாந்துடல. அப்படி கூட்டம் சேர்த்துட்டு போனோம்னா எவனாவது ஒருத்தர் கூட்டத்துல மாட்டி மிதி வாங்கிடுவேன். அப்படியா? அதனாலதான் செவரை தாண்டி நான் ஒரு ஆளா உள்ள வந்திருக்கிறேன். உள்ள எதுக்கு வந்து இப்படி நினைச்சிருந்தாலும் சத்தப்பட்டு அன்னைங்களை கூப்பிட்டு இருக்கலாம். பாருங்க அது என்ன சொன்னீங்க? அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு பேச்சுக்கு எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும். எங்க அண்ணன் தம்பிகளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும். என் பெத்தவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கா. தெரிஞ்சவங்களா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? செவ்வரையில குதிச்சு வர மாட்டாங்க. முன்கதவு வாசல் வழியா கதவை தட்டி அம்மா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஐயா வாங்க, அண்ணா வாங்க, மாமா வாங்க, அத்தை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க வந்தோடனே ஒரு சமயம் எதை கொடுக்குறோமோ இல்லையோ ஒரு சமயம் தண்ணி நிறைய எடுத்து கொடுக்குற தெரிஞ்சால வந்திருந்தா முறைப்படி வாசப்படி வரலாம்னு சொல்றேன். ஆமா நம்ம ரெண்டு பேரும் தெரிஞ்சு விரும்பல, நாட்டு மக்கள் பாக்குறபடி விரும்பல.
யாருக்கும் தெரியாம விரும்பணும். அதனாலதான் யாருக்கும் தெரியாம உன்னை நான் பார்க்க வந்தேன். செவரை தாண்டி யாருக்கும் தெரியாம விரும்பும் சொல்றேன். விரும்பினது தெரியாம, அதனாலதான் உன்னை பார்க்க வந்தது. யாருக்கும் தெரியாம. இங்க பாரு, என்ன என்னை நீ விரும்பின, அம்மா உன்னை நான் விரும்பினேன். நம்ம 2 பேரும் விரும்பினபடி நல்லா இருக்கே கதை. இல்ல நல்லா இருக்கேங்கிறேன். நல்லா இல்ல, உன்னை முன்ன பின்னே பார்த்ததுல வாய்நார அப்படி போய் சொல்றேன். காலையிலே உனக்கு நியாயமா? என்ன நியாயமா? உன்னை முன்ன பின்னே பார்த்ததுல நீ யாருன்னே தெரியாது. அடையாளம் தெரியலையா? அடி சண்டாடி, நான் தாடி வெள்ளச்சாமி சட்டப்பட்டிக்காரன். இங்க பாரு, ஒயிலாட்டு ஆடுவனே, சிலம்பாட்டு ஆடுவனே, என்ன மறைஞ்சிருந்து என்ன பார்த்து என் மேல ஆசை வச்சிரு. அந்த சட்டப்பட்டிக்காரன் தான் நானு. ஆனா உனக்கு தெரியலங்கிற. நல்லா எனக்கு இப்பதான் தெரியுது. என்ன சிவரேறி குதிச்சு வந்தாலும் வந்த சரி, இப்படி ஒட்டு கேட்கிற பழக்கமா நிறைய இருக்கு மாட்டிருக்கு. ஆமா, அந்த சாதிக்கு நான் பிறக்கல. எந்த சாதிக்கு? ஒட்டு கேட்கிற வேலைக்கு. அப்புறம் எப்படி என் கதைய நான் சொல்லிட்டு இருந்தேன், அதை கேட்டுட்டு இருந்தா அப்படியே அந்த அம்ப கையில வச்சுட்டு வந்து என் வெள்ளச்சாயின் போல நடிக்கலான்னு பாரு. இங்க பாரு, என் வெள்ளச்சாய் மாதிரி நீ நடிக்க முடியுமா? அவனை மட்டும் நான் நடிக்க முடியாதுமா. இருந்தாலும் என்னையாட்டதான் நான் நடிக்க முடியும். சரி, அப்ப என்னத்தானே தெரியலங்கிற. ஆமா, சொல்லி வர கேளு. எப்படி அண்ணன் மச்சான்? என்ன படம் பாக்குறீங்களா? இந்த பிள்ளைங்க கேட்கிறாய வார்த்தை எதுக்காக வந்த திருட்டு பையன் சந்திரா விடலாமா? நினைப்பு உண்டாக்கிடுவோம். அட நினைப்பு உண்டாக்குவோம். அடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா மைக் ஆன் பண்ணியா? வந்துட்டியா? அடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா, இவ விவரமான வெள்ளையம்மா, இவ விவரமான வெள்ளையம்மா, இந்த வெள்ளச்சாமி பார்த்ததுண்டு, இந்த வெள்ளச்சாமி பார்த்ததுண்டு, இவ வீரக்கரை கேட்டதுண்டா, இவ வீரக்கரை கேட்டதுண்டா, நமக்கு ஒரு மகன் வரப்பா. நாடகத்தை 5:30 நிறுத்தி யாருனே தெரியாத ஒரு ஆண்மகன். சரி, அது என்னங்க எப்ப பார்த்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்தோன்னே அவளை கட்டிக்கணும், புள்ள தரணும், என்ன ஒரு புத்தி. அப்புறம் எதுக்குமா பொம்பளை பார்த்து புருஷனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது? எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? ஆமா, ஒரு பொண்ணை பார்த்து ஏன் பீத்த பேரு குடும்ப விருத்தி ஆகணும். விருத்தி ஆகணும், புள்ள வேணுமா இல்லையா? புள்ளதானே முக்கியம். புள்ள வறுக்கணுமா இல்லையா? நான் சொல்றேன். சரி, நீ கேட்கிறேன். புள்ள வறுக்கணும். யாருக்கு? எனக்கு உனக்கு. உனக்கு எனக்கு கொன்றே பார்த்த என் மனசுல விருப்பப்பட்ட யார நினைச்சிருக்குன்னா உன்னையவா நீயே சொல்லிக்க கூடாது தெரியுமா? நீ யாரு? எத்த மேனா, மான் மேனா, அவனா இவனா? தரப்பை கேட்டு வந்து நல்லா கேளு, நல்லா முழுசா சொல்லி வர கேளு, நல்லா வெக்க வர கேளு. அவனா இவனா ஆத்திரமா புத்திரமானு கூட கேளு. கேட்க மாட்டேன், குடிச்சிட்டு எந்திக்கிடும். அடி எங்களைய சொல்லி வை, அடி எங்கதைய சொல்லி வை, அவன் மொழியாக மாறிடுவா, அவன் மொழியாக மாறிடுவா, இந்த பூலகத்தை ஆண்டிடுவா, இந்த பூலகத்தை ஆண்டிடுவா, கண்ணானதை சத்திய கண்ணமாக பெற்றெடுத்த கலத்ததோடு வெள்ளச்சாமி, நானதை சத்திய கண்ணமாக பெற்றெடுத்த கலத்ததோடு வெள்ளச்சாமி, சகத்தியமை சமைச்சு பாசத்தை இழைச்சு வச்சு நாரி கூடி நோந்த பட்டி, உலகத்துக்கு அவக்காரே, அவக்காரே, உலகத்துக்கு அவக்காரே, அவக்காரே, கண்ணானதை சத்திய கண்ணமாக குச்சி வெளியில வரை கூடி நோந்த பட்டி, அஞ்சு வயசு பிஞ்சு மனசில் ஆசை வச்ச வட்டி, ஆசை வச்ச வட்டி, 5 வயசு 10 வயசு ஆசை வச்ச வண்டி, உண்மையில ஆசை வச்ச வண்டி, நாடி வந்தா உயிரை கூட பழைய வப்ப வட்டி, ஆடி வந்தா உயிரை கூட பழைய வப்பனடி, அடி தொண்ட குடிக்கிற, தொண்ட குடிக்கிற, அடி தொண்ட குடிக்கிற, நாடி வந்தா உயிரை கூட பழைய வப்ப வட்டி, நானதை சத்தியில என்ன விட்டு நீ விருந்தா, என்ன வெட்டி நீ விரிஞ்சா, என் உயிர் போகுமடி, என் உயிர் போகுமடி, நான் உயிர் உள்ளவர ஒண்ணு விட்டு, நான் உயிர் உள்ள வர உள்ள விட்டு, உன்னை விட்டுனே அண்ணா உள்ள விட்டுல என் மனசுக்குள்ள மனசுக்குள்ள நான் விரிய மாட்டேன் என்று நான் விரிய மாட்டேன் என்று எனக்கு நீ சத்தியம் செஞ்சியடி, சத்தியம் செய்தியடி, அந்த சாமியோட வாசலிலே சாமியோட வாசலிலே இந்த வெள்ளச்சாமி ஞாபகம்தான், இந்த வெள்ளச்சாமி ஞாபகம்தான், உனக்கு என்ன
நினைச்சு ஆசைப்பட்டு உண்மையில அந்த நாள்ல இருந்து என்ன பார்க்க முடியும் இருந்ததில்லை. உன்னை கூட்டிக்கிட்டு மதுரை மேல்மாசி வீதிக்கு போவேன். வீதி வீதியா தெரு தெருவா கடை கடையா பிச்சைக்கார பயிர பிச்சை எடுக்க போலையா அந்த பிள்ளை கேட்டதா வாங்கி கொடுத்தையா. அம்மா கேட்கறதா வாங்கி கொடுத்தேன். அம்மா கேட்டதா அம்மா ரத்தனை ரொம்ப விட்டுருப்பேன் ஒரு மரம் நிறைய கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தனே. அது மட்டுமா ஆடு ஒட்டி ஒரு வேலையில சின்ன பிள்ளை தானே இந்த துருண்டு பாவாடை ஒண்ணு போட்டுக்கிட்டு வருவோம் உள்ள குட்ட பாவாடையா அவ பாவாடை இடுப்புல அடிக்காம அப்பப்ப வந்து கீழே போயிருமியா. யானே ஊக்குறே அங்கே உட்காந்து எடுத்து கட்டி யானே உட்காந்து எப்படி கீழே உட்காந்து கட்டுவியா? ஏன் நின்னுகிட்டு கட்டலாமே? நின்னா எட்டாதியா உட்காந்து இப்ப எட்டு வாட்டமா இருக்கா வாய் எட்டாது அவ்வளோ கொடுத்து அப்படி நீ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து உண்மை நம்மகிட்ட பாசமா இருந்தேன். என்னைய வாடி கேட்ட இதுக்கடா வந்து திருட்டு போயிடு உனக்காக என்னென்ன வாங்கி கொடுத்தேன் தெரியுமா? என்னென்ன என்கிட்ட கேட்ட தெரியுமா? உங்ககிட்ட என்கிட்ட அம்மா இங்க பாரு நீ சொல்ற கதையெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா வெள்ளச்சாமி எனக்கு என்னென்ன வாங்கி கொடுத்தது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சரி ஒரு பொருளாவது உண்மையை சொல்லல நீங்க இருந்து போ அண்ணே சந்திரா ஒண்ணுக்காச்சும் சொல்லிடுவோம் ஐயா. ஒண்ணுக்கு சொல்லுனே ஐயா இல்ல ஒண்ணு ஒரு சரியா சொல்லிடுவோம். சரி என்ன வாங்கிட்டு இருக்கு தெரியுமா? ஆமா ஒரு மூட்டையே கட்டி கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியா? அம்மா சரத்தை பத்தி பின்னாடி தூக்கிட்டு வந்தேன். அடிவட்ட முகத்துக்கு தாவட்டையம்மா அவட்ட போட்டு வாங்கி வந்தேன். சரி நான் எதையுமே சொல்லலையா? என்னடா கேட்டேன் என்ன கேட்டேன்? சரி தப்பே பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுக்க. என்னதான் சொன்னேன்? எப்படி மேனி பக்கத்துல காடு போடாதீங்க. சரி நாளைக்கு போற நேரத்தை தள்ளி போட சொல்லியாச்சு. நான்கு கழிச்சு சாங்கடா அடிவ மேலி பணமணக்க நீ கேட்டு இல்ல உன்னாத வாங்கிட்டு வந்திருக்கிறியா? அப்படியா? நீ கேட்டு வந்ததெல்லாம் சொரிய தான் தூக்கிட்டு வந்தேன். இந்த பொருள் எல்லாம் கொடுத்துருவேன். நீ அவன் பேக்ல வச்சிருக்கிறியா? இது மட்டும் இல்ல வாங்கிட்டு வர பொருள் இன்னும் நிறைய இருக்குது. என்ன என்ன அடையாளத்துக்கு இது போதுமா? என்னடத்த சொல்லட்டுமா? சரி இது வரைக்கும் சொன்னது போதும். சரி இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க? உன்னை கல்யாணம் பண்ணணும்னு வந்திருக்கிறேன். கல்யாணம் உன்னை கரம் பிடிக்கணும்னு வந்திருக்கிறேன். கையில எதுவும் கொண்டு வந்திருக்கீங்களா? அதான் 50 கொண்டு வந்திருக்கிறேன். இது எதுக்கு? கல்யாணம் முடிக்க என்ன தேவைப்படும்? என்ன கல்யாணம் முடிக்கணும் பொண்ணுக்கு முக்கிய 3 தேவை. என்ன என்ன தயவு செஞ்சு இந்த விழா கமிட்டியார்கள் கொஞ்சம்